வெல்கம் டு ஒரு இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இந்திரா நகர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர் ஒருத்தரை வந்து வடக்கணுங்களா இருக்காங்களே, ஏன்னா வந்து திருப்பூர்னும்போது நிறைய பெரிய கம்பெனி நிறைய இருக்கும். அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்கானுங்க, என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரில. அவனை போட்டு ஒரு தமிழனை போட்டு அத்தனை வடக்கம் அடிச்சிருக்காங்க. அதுக்கான என்ன நடந்தது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டுலாம். திருப்பூர் இந்திரா நகர் பகுதியில் தமிழ்நாட்டு இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய வடமாநில இளைஞர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக நடமாட முடியாத சூழல் நிலவுவதாக கூறிய அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். திருப்பூர் பாண்டி நகர் இந்திரா நகர்ல இருந்து பேசுறேன்னா வடமாநிலத்திற்கான ரொம்ப பிரச்சனையா இருக்குது. எனக்கு நேரம் பார்த்தாலும் அரை நிர்மாணமா போகும். ஒழுங்கிய வேட்டியில துண்டை கட்டிட்டு போறதும் பண்றது நிறைய பிரச்சனை வந்தா பார்க்காம கவனிக்காம அவங்க சௌகரியத்துக்கு இருக்கிறதும் ஞாயிற்றுக்கிழமையான குடிச்சிட்டு தண்ணி போட்டு அவங்க ரகலை பண்றாங்க. கிழக்க தமிழ்நாடுகளை கொடுத்து அடிக்கிறாங்க. இப்ப நேற்று சாயந்தரம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த பையன் மண்டலி கட்டுப்போட்டு முடியாத நிலைமையில ஜிஹெச்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நடந்ததுன்னா தட்டி கேட்க கூட நம்ம தமிழ்நாடுகளுக்கு உறுதி இல்லைன்னா நம்ம சமுதாயத்துல இருந்து நம்ம என்ன பண்றது? நம்ம மாநிலத்துல நம்ம இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நம்ம மாநிலத்துல இருக்கோமா இல்ல அடுத்த மாநிலத்துல இருக்கோமா நமக்கு தெரியல. வேண்டாம் எங்களுக்கு இல்லைன்னா அதுதான் பொறுப்பு. நீங்க எடுத்துக்கோங்க, போலீஸ்காரங்க எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா என்னென்ன அக்கிரமம் பண்ணுறானுங்க இந்த வடக்கணுங்க அப்படின்ட்டு. முதல்ல வந்து இந்த வீடியோக்கு வந்து இந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறேங்க. அதில் ஒரு கட்சிக்காரன் நாய் எனக்கு வாயில் பச்சையாக வருது. அதில் ஒரு கட்சிக்காரன் நாய் என்ன கேட்குது, விஜய் அவருக்கு ஓட்டு போட்டிங்களே அனுபவிங்க அப்படின்ட்டு. டேய் என் வாயில் பச்சை பச்சையாக வந்துடும்டா. அவர் பதவி ஏற்றே 4 நாள் தான்டா ஆகுது. அதுக்குள்ளே அவர் தான் காரணம்னு ஒரு நாய். இன்னொரு கட்சிக்கார நாய் அது என்ன பண்ணுது, அது எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் இருந்தால் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு. அப்படி பரதேசினாங்களா? அதாவது டிவி கீழே இருக்கிறவங்கள வந்து தற்குறி அப்படின்றாங்க. தற்குறியாக இருந்தால் பிரச்சனை இல்லைடா, ஆனால் படிப்பறிவே இல்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம்டா. அவர் பதவியேற்றே 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவர் தான் காரணம் அப்படின்றானுங்க. அந்த அளவுக்கு இருக்குதுங்க சில கட்சியில் இருக்கிற நாய்ங்க. சரி, ஓகே, நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அவனுங்களை வந்து திருத்தவே முடியாது. எதுக்காக அப்படின்னா சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்தோன்னே அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த படங்கள் வந்து அரை நிர்வாணமாக வந்து சுற்றுறாங்க. லேடிஸ் வர்றது கூட பார்க்கறது கிடையாது. சண்டே ஆனால் வந்து தண்ணி அடிச்சுட்டு சுற்றுறானுங்க. இதுக்கு வந்து நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்றாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான். பட் இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காரணம் இல்லைங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கே அவங்க தான் ஆண்டாங்க. அவங்களே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நம்ம தாங்க அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்தோம். ஆக்சுவலாக வந்து அவங்க உள்ளே வந்தது எப்படி அப்படின்னு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் அவங்க வந்து மெஜாரிட்டி ஜாஸ்தி இருக்க காரணம் என்ன, நம்ம ஆளுங்க தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்க வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யறதில்ல அப்படின்றதுனால வந்து அவங்க உள்ளே வராங்க. அதனால தான் அவங்க வந்து மெஜாரிட்டி ஜாஸ்தி அதிகமானதுக்கு காரணம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து அந்த போஸ்ட் பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 போஸ்ட்டு 20 போஸ்ட் அவ்வளோதான் போடுவாங்களாம். ஆனால் அந்த வடக்கன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 70 போஸ்ட் போடுறானுங்க. வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவும் தேவையில்ல. அது ரேஷன் கார்டில் இருக்கிற அரிசி வாங்கினாலே போதும், அதனால அவன் நல்லா வேலை செய்கிறான், கூலி வந்து கம்மியாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரை உள்ளே கூப்பிட்டு வராரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். இந்த மாதிரி எத்தனாயிரம் பேர் அவங்க உள்ளே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. தப்பு பண்ணதெல்லாம் நம்ம தாங்க, சரிங்களா? நம்ம ஆளுங்க சரியாக வேலை செய்யல அப்படின்னும் போது கூலியை கம்மியாக கொடுக்கணும், நம்ம ஆளுங்க பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு கூலி கம்மியாக நிறைய வேலை செய்கிறானுங்க, கூலி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களாம் தான் அவங்கள வந்து உள்ளே கூப்பிட்டு வந்தது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆளுங்க வந்து சுத்தமாக வந்து வேலை செய்கிறது. பத்தாவதுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு வந்து வந்துருச்சுங்க. அது வந்ததுனால இருக்கிற கொஞ்ச நஞ்சமும் போச்சு. முதல்ல ஒரு 2 இடத்துல தான் வந்தாங்க. அப்போ விவசாயத்தில் கூட அந்த வடக்கங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து. ஏன்னா அவங்க நாட்டில் வந்து அவங்க மாநிலத்தில் வந்து வருமானம் ரொம்ப கம்மிங்க. எங்கே வாங்குறதுலாம் அவங்களுக்கு தான் பெரிய விஷயம். அதனால பார்த்தானுங்க, இங்கே அரிசி இருக்கு, எல்லாமே இங்கே கிடைக்குது, அதனால வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வாடகை வந்து, அது வாடகையிலேருந்து சாப்பாடுற அரிசிலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொடுத்து அவங்கள வந்து சொகுசாக காட்ட ஆரம்பிச்சிங்க. அவங்க உட்கார ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து தமிழ் ஆளுகளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அந்த ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில், அதாவது தமிழனுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லைன்றது வந்து நல்லாவே தெரியுது.
அதனால வந்து இந்த வடக்கன்களை உள்ள வரதுக்கு காரணமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். இதை நம்ம ஸ்டாப் பண்ணனாலும் அதுவும் நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும். கவர்மெண்ட் இதை ஸ்டாப் பண்ணவே முடியாதுங்க. சரிங்களா? அதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். இவங்களை வந்து விரட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மக்களாகிய நீங்க மட்டும்தான், அதாவது நம்ம ஒன்று சேர்ந்தாதான் வந்து முடியும். பட் நிறைய இடத்துல வந்து ட்ரெயின்ல கூட்டமா இருக்கு, பஸ்ல கூட்டமா காரணம் ஏன்னா முக்கால்வாசி இடத்துல இப்போ அவங்க தான் இருக்கும். எண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்மளை விட மக்கள் தொகை நம்மளோட ஸ்ட்ரென்த் அவங்க தான் அதிகமாக இருப்பாலும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம செய்யற எல்லா அவங்க வராது வந்து ஐடியில் மட்டும் தாங்க வரல. மீதி எல்லாத்துலையும் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஐடிலையும் வந்துருவானுங்க. ஐடிலையும் ஒரு சில பேர் இருக்கானுங்க. இன்னும் அங்கேயும் வந்துருவானுங்க. அவங்க செய்யாத வராத இடமே கிடையாது. அதாவது எங்க போனாலும் இருக்காங்க. அதனால அவங்கள தப்பு சொல்லுங்க. பாவம் அவங்களுக்கும் பசி அங்கே பஞ்சம்ன்றதுனால தான் இங்கே வராங்க. ஒரு சில பேர் பண்ற தப்பால வந்து அது எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. நீங்க அவங்கள வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மட்டும் நினைச்சா முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சாதான் முடியும். அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களே வந்து எதுவும் கிடைக்கலன்னு போயிடுவாங்க. பட் என்ன பண்ணா அப்படி போக விட மாட்டாங்க. சரி, ஏன்னா பெரிய பெரிய ஃபேக்டரியில வந்து இப்போ அவங்க தான் மெஜாரிட்டியா ஜாஸ்தியா இருக்கு. அதான் சொன்ன சங்கமே இருக்குங்க அவங்களுக்கு. இனிமேல் அவங்களை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மக்களாகிய நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு அதாவது உங்களுக்கு அவங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள வரவிடாம இங்க இருக்கிற வேலைகள்லாம் நீங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யணும். கொடுக்கறத வந்து அதான் தேவையான அளவு அதிகமாக கூலி கேட்காம மீடியமான கூலி கேட்டு பண்ணீங்க வேலையை செஞ்சீங்களா மட்டும்தான் அவங்கள வந்து விரட்ட முடியும். ஏன்னா அது வந்தார வாழ்க்கை சென்னை போய் வந்தார வரைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் மட்டும்தான் அவங்க இல்லை அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. உண்மையா பொய்யான்னு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. கேரளா மட்டும் அவங்க இல்லை. பட் தமிழ்நாட்டில் வந்து எல்லா சைடும் வந்துட்டாங்க, கேரளாவில் கிடையாது அப்படின்னு. ஆந்திரா அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஆந்திரா கூட இருக்காங்க தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து இப்போ விவசாயமே அவங்கள நம்பி தான் இருக்குது அப்படின்னு ஆயிடுச்சாங்க. ஏன்னா ஆளுங்க யாரும் உழைக்க தயாரில்லைங்க. முதல் காரணம் என்ன, அவங்க உள்ளே வந்த காரணம் நம்மளால உழைக்க தயாரில்லை, சோம்பேறி ஆகிட்டாங்க. அதனால அவனுங்க உழைக்கவே அவனுங்க வந்து உள்ளே வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லா வடக்கனும் வந்து தப்பானவங்கன்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஒரு சில பேர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் பாதிப்பாகுது. பட் இவங்களை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கான தங்க இடமோ இல்லை வந்து செய்கிறதுக்கு வேலையோ கொடுக்கலாம். அவங்களா வந்து இடம்பெயர ஆரம்பிப்பாங்க. இல்லை நீங்களா வந்து வரணும்னு நினச்சா அது வந்து சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி ஒரு சில கட்சிக்காரங்க என்ன பண்ணுறானுங்க, டிவிக்கே தான் காரணம் அப்படின்றாங்க. அவர் ஆட்சிக்கு வந்தே 4 நாள் தாண்டா ஆகுது, ஏன்டா இம்சை பண்ணுறீங்க? எதோட லிங்க் பண்ணுறதுனே தெரியாமல் சில நாய்ங்க வந்து அவரை போட்டு இது பண்ணிட்டு இருங்க. ஒரு விஜய் நான் சொன்ன மாதிரி ஒரு அவதூறு பரப்புறதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஐடியா வந்து லாக் பண்ணணும். எந்த பிரச்சனையும் எங்கே லிங்க் பண்ணுறாங்க பாருங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம தான். நம்ம வேலைகளை வந்து ஒழுங்காக செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கூலிகளை வாங்கியிருந்தா கண்டிப்பாக வந்து வடக்கன் வந்து உள்ளே வந்திருக்க மாட்டான். உள்ளே வந்துட்டானுங்க. வந்துட்டு இப்போ அவங்க நல்லா வேலை செய்ய அவங்கள தான் அதை எதிர்பார்க்குறாங்க. அதாவது கூலி கட்டிட வேலையில் இருக்கிற 99% இப்போ அவனுக்கு தான் அங்கே இருக்கிறானுங்க. சரிங்களா? ஏற்கனவே இந்த சீமான் என்ன சொன்னார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆட்சி செஞ்சுருவாங்க, அவங்களோட மெஜாரிட்டி தான் அதிகம் இருக்கும், நம்ம தான் பாதிக்கப்படும். அதெல்லாம் உண்மைதாங்க. ஏன்னா வந்து நம்ம ஆளுங்க என்ன தான் சொல்கிறாங்க, நம்ம ஆளுங்க வேலை செய்யலை, அதனால வேலை செய்கிறாங்க, அதனால கூலியும் கம்மியாகுது. அதனால வந்து அவங்கள உள்ள அமைச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரிலாம் வந்து அவங்க தான் இருக்காங்க. முதலே சொன்ன மாதிரி சங்கங்களாக இருக்குது. ஒன்றும் மக்களாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் அவங்கள வந்து இடம்பெயர் வைக்க முடியும். இல்லைன்னா அவங்க வந்து போக போக நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பாதி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி தமிழ்நாடை வந்து வடக்கு நாடு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். இது அரசாங்கம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா மேலே கீழேயும் மேலேயும் ஒரே ஆட்சி எந்த பிரச்சனைங்க. கீழே ஒரு ஆட்சி நடக்குது, மேலே ஒரு ஆட்சி நடக்குது. மேலே சொல்கிறவங்க தான் கீழே கேட்டாகணும். நம்மளை வந்து பாதுகாக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்களாகிய நீங்கள் தான் வந்து உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அவங்கள தாங்க நம்புகிறாங்க. நிறைய ஃபார்ம் ஹவுஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து அவங்க தான் நம்புகிறாங்க. அதனால் வந்து தமிழர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பும் கம்மியாயிடுச்சு. அதுதான் உண்மை. இவங்க வந்ததுனால வேலைவாய்ப்பும் கம்மியாயிடுச்சு. அதுக்கு காரணம் நம்ம உழைக்க தயாராக இல்லை. அதை தான் காரணம், மெயின் காரணம். பட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. பாவங்க அந்த ஒரு பையனை போட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, என்ன பிரச்சனை தெரியல, போட்டு அடிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு போட்டு இவ்வளோ பேர் அடிச்சுறது உண்மையிலேயே வந்து தப்பு தான். எதுக்கோ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு லாஸ்ட்டில் வந்து அவங்கள விரட்ட வெளியேறுன்றதுக்காக போய் வடக்குனே வெளியேறுன்ற அளவுக்கு நம்ம இப்போ இவங்க தமிழ்நாட்டில் அவங்க இல்லாத இடமே கிடையாதுங்க. திருப்பூரில் ரொம்ப ஜாஸ்தி, கோயம்புத்தூர் திருப்பூரில் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அங்கே ஃபேக்ட்ரிங்க ஜாஸ்தி. அதனால் வந்து
சென்னையில் வந்து அந்த கட்டிட வேலைகள் ஜாஸ்தி, அதனால இருக்கானுங்க. வில்லேஜில் வந்து விவசாயம் வந்து இருக்கிறனால விவசாய நெல்நடுகளாக இப்போ அவங்கள நம்பிட்டு தான் இருக்கானுங்களா. அந்த அளவுக்கு நம்ம கேட்குற கூலி அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் வேலையை வந்து பர்ஃபெக்டாக செய்கிறாங்களாங்க. அது ஒன்று இருக்குது. விரட்டணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் மட்டுமே தான் அவங்க விரட்ட முடியாது. இங்கேருந்து இடம்பெயர வைக்க முடியும். ஏன்னா வந்து ஒருத்தர் மொத்தமாக விரட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அவங்கள ஊருக்கே எடுத்துட்டு போயிட்டு உட்கார வைக்க முடியும். மற்றபடி வேறு எந்த நம்ம செயல முடியாது. மற்றபடி பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் பேசினேன். அதனால் கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். 4 நாள் தான் ஒரு சிஎம் அவர் தமிழ்நாட்டு மக்களால் அவர் கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்படல, மக்களால். அதாவது எத்தனை பேர் 1.5 கோடி 2 கோடி பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் ஓட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்த டிஎம்கே ஆட்சியில் வந்து பஸ் விடாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க. அப்படி இருந்தே இவ்வளோ அடிச்சிருக்காங்க. இன்னும் அதெல்லாம் பண்ணி இந்த பிரச்சனை ஆகாமல் இருந்தால் இங்கேயே போய் நின்று இருக்கும். எனிவே ஆனால் உண்மையிலே சந்தோஷம். அதனால் கமெண்ட் பண்ணும்போது பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்பர்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஐடியை பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. சில பேருக்கு இதுதான் பொழப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் வந்து மக்களாகி நீங்கள் ஒன்றா இருந்தால் மட்டுமே வந்து இந்த வடக்கனை வந்து இடம்பெயர வைக்க முடியும். கண்டிப்பாக வெளில அனுப்ப முடியாது. அதுக்கு நம்ம நல்லா உழைக்கணும். அதுக்கேற்றமான ஊதியம் வாங்கினீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் அதை தான் விரும்புகிறாங்க. இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ரகுவரன். டாட்டா பை பை.